எனக்கு கோட்டையாக இருந்த அதிமுகவை மட்கிய கோட்டையாக மாற்றியவர் பழனிசாமி. அனைத்து தவறுகளும் செய்துவிட்டு உத்தமர் போல வேஷம் போடுகிறார் என்று முக்குளத்தோர் புலிப்படை நிறுவன தலைவரான நடிகர் கருணா சாடினார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமி முதல்வராக இருந்தபொழுது முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என சட்டசபையில் நான் பேசியதை ஏற்காதவர் தற்பொழுது கபட நாடகம் ஆடுகிறார். நைனா நாகேந்திரன் புனிதர் அல்ல, அவரும் அரசியல் குட்டையில் ஊறிய மட்டை போலதான். முக்குளத்தோர் வாக்குகளை பெறவே அவரை தலைவராக்கியது பாஜக. செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கியதை கண்டிக்கின்றேன். அவரை நீக்கியதால் கொங்கு மண்டல மக்கள் கோபத்தில் உள்ளனர். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பழனிசாமி வெற்றி பெறுவதே கடினம். தேர்தலில் அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. பாஜகவின் தமிழர் விரோத போக்கையும் RSS சித்தாந்தத்தில் அரசியல் சூதாட்டத்தையும் புத்தகமாக எழுதி வருகிறேன். அதை முதல்வர் மூலம் வெளியிட உள்ளேன். அதிமுகவை எஃகு கோட்டையாக எம்ஜிஆர், ஜெயலலிதா மாற்றினர். அதை தனது சுற்றுப்பயணத்திலேயே மட்கிய கோட்டையாக பழனிசாமி மாற்றி வருகிறார். கூவத்தூரில் பழனிசாமி எப்படி முதல்வர் ஆக்கப்பட்டார் என்ற விவரத்தை வெளியிடுவது அரசியல் நாகரிகம் இல்லை. தேவைப்பட்டால் ஆதாரங்களை வெளியிடுவேன். நம்பிக்கை துரோகம் செய்த பழனிசாமி அதற்கான பலனை அனுபவிப்பார். அதிமுகவை வெளியிலிருந்து யாரும் அழிக்க வேண்டியதில்லை. அதை பழனிசாமியே நிறைவேற்றுவார். அதிமுகவை ஒன்று சேர்த்தாலும் ஆதரவு தர மாட்டேன். சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தியவர் தான் OPS. சசிகலா சிறைக்கு சென்றது யாரால் என்பது அனைவருக்கும் தெரியும். அனைத்து தவறுகளும் செய்துவிட்டு உத்தமர் போல வேஷம் போடுகிறார் பழனிசாமி. அவர் எப்படி தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பார்? குற்றச்சாட்டு இல்லாத நேர்மையான அரசியல்வாதிகள் யாரும் இல்லை. மக்கள்தான் நேர்மையானோரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மீண்டும் திமுக ஆட்சி அமையும். அப்பொழுது பழனிசாமி தலைமையிலான அதிமுக எங்கே இருக்கும் என்று கூட தெரியாது என்று அவர் கூறினார். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.